உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மகா, உன்னோட முகத்தை பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் நான் இந்த தாலி செயினை எடுத்து பார்க்கிறேன். இதை பார்க்கும்போது உன் முகத்தை பார்க்கணுங்கிற ஏக்கம் இன்னும் அதிகமாக்கிட்டே போகுது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த தாலி செயினை எத்தனை முறை எடுத்து பார்த்திருப்பேனே தெரியல. பாரு, இப்ப மணி 7. நாளைக்கு காலையில 7 மணிக்கு தான் நான் உன்னை சந்திக்க போறேன். அப்படின்னா இன்னும் 12 மணி நேரம் இருக்கு. இந்த 12 மணி நேரத்துல நான் உன்னை எத்தனை தடவை பார்க்க போறேனோ. மகா, என் வாழ்நாள்லயே ரொம்ப நீண்ட இரவு இந்த இரவு தான். இந்த 12 மணி நேரமும் 12 மாதங்கள். பன்னெண்டு வருஷங்கள், 12 யுகங்களை கூடிக்கிட்டே போகுது மகா. ஆமா மகா, இந்த இரவை எப்படி நான் கடந்து வரப்போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல மகா. கடவுளே, என்ன கொடுமை இது! தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய கூட மறந்துட்டு அவ முகத்தை பார்க்காம இப்படி ஏங்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டியே. அப்படி என்ன என் மாப்பிள்ள பாவம் பண்ணிட்டாரு? அவருக்கு எதுக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்த? உனக்கு கண்ணு இல்லையா? அத்தை, விக்ரமுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். விக்ரமே சொன்ன மாதிரி இன்னும் 12 மணி நேரத்துல மகாவை மீட் பண்ணிடுவான். நீங்க கவலைப்படாம இருங்க. ஆமா மாப்பிள்ள, நாளைக்கு நிச்சயமா அவங்க 2 பேரும் சந்திச்சுப்பாங்க. நான் முந்தானில முடிச்சு வச்சிருக்கேன் இந்த காணிக்க. அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துரும் மாப்பிள்ள. மாப்பிள்ளையும் சரி மகவும் சரி ரொம்ப நல்லவங்க. அவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. அவங்களால பல நினைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர அவங்களால கெட்டு போனவங்கன்னு யாருமே இல்லை. அப்படிப்பட்டவங்க பிரிஞ்சிருக்கிறதுல நியாயமே இல்லை. நான் கும்பிடுற அந்த 6 பட முருகன் அவங்க 2 பேரையும் கண்டிப்பா நாளைக்கு சேர்த்து வைப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, நாம வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது. அவங்க 2 பேரையும் சேர விடாம தடுக்கிற சதிய நாம கண்டுபிடிச்சு முறியடிக்கணுமா? அப்பதான் நாம நினைச்ச மாதிரி நாளைக்கு அவங்க ஒண்ணு சேருவாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.